வடக்கு மாகாணத்துக்கும் ஒரு அபிவிருத்தியுடைய ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் முழுமையாக இந்த வடக்கு மாகாணத்தை நோக்கி திருப்பப்படும். அதற்காக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையிலே முழுமையாக பாடுபட்டு நிச்சயமாக இந்த பகுதிகளுக்கு நாங்கள் அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வர இருக்கின்றோம். வர இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு கூடுதலான வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். ஏற்கனவே பிரதி அமைச்சர் தன்னுடைய உரையிலே விளக்கமாக அதை கூறியிருக்கின்றார். எங்களை பொறுத்தவரையிலே கட்சி பேரங்களுக்கு அப்பால் சென்று நாங்கள் பணியாற்ற விரும்புகின்றோம். இங்கே எங்களுக்கு தேவை 30 வருட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையிலே தென்பகுதியோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் பின்தங்கிய நிலையில் எங்களுடைய வடபகுதி காணப்படுகின்றது. எனவே பழைய அரசியல் கலாச்சாரத்தையோ பழைய அந்த தோல்வியடைந்த அரசியல் கலாச்சாரத்தை விட்டு ஆக்கப்பூர்வமாக இந்த வடக்கு மாகாணத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை, நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். கட்சி பேரங்களுக்கு அப்பால் சென்று நாங்கள் முழுமையாக இந்த வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அனைவரும் நாங்கள் இருகரம் நீட்டி அனைவரையும் நாங்கள் வரவேற்று நிற்கின்றோம். எனவே எங்களுடன் சேர்ந்து பணியாற்றி எந்தவித பாரபட்சமின்றி அனைத்து விதமான கிராமங்களையும் அபிவிருத்தி செய்து இந்த வடக்கு மாகாணத்தை ஒரு சிறந்த இந்த இலங்கையிலே சிறந்த ஒரு மாகாணமாக அபிவிருத்தி அடைந்த மாகாணமாக உருவாக்குவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.